34வது சங்கீதம். 34வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது நல்லது. 34வது சங்கீதத்தில் அந்த அறிமுகத்தை, இந்த சங்கீதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது விதமாக எழுதுகிறார். தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தை தன்னுடைய இக்கட்டான வேளையில் பாடியிருக்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த தேசமான இஸ்ரவேல் தேசத்தில் அவர் தங்கியிருக்க முடியவில்லை. சவுல் அவரை துரத்தி எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தப்பி தாவீது இன்னொரு தேசத்தில் போய் தஞ்சம் புகிறான். அங்கும் கூட அவனுக்கு பிரச்சனை. ஆகவே அவன் அந்த இடத்திலிருந்து தப்பும்படியாக வேஷம் மாறுகிறான். ஒரு பைத்தியக்காரனை போல அந்த இடத்துல அவன் தாமே அங்கு செயல்படுகிறான். இவ்விதமான அவன் அந்த இடத்திலிருந்து அவ்விதமாக செயல்பட்ட வேளையில் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி அவன் துரத்தி விடப்படுகிறான். அவ்விதமாக துரத்தி விடப்படுகையில் தான் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். நான் முக்கியமாக இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் 8, 9, 10வது வசனங்களை கொண்டு 11வது வசனங்களை கொண்டு உங்கள் மத்தியில் தாவீது இக்கட்டான இந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை எவ்விதமான எண்ணத்தோடு பார்த்தான் என்பதையும், அவனுடைய வாழ்க்கையில தேவனை குறித்து எவ்விதமான எண்ணம் கொண்டிருந்தவனாய் வாழ்ந்தான் என்பதையும் நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த 4 வசனங்களை கொண்டு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த 8வது வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். தாவீது இந்த நேரத்தில் ஒரு தேசம் இல்லாதபடிக்கு அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்ட நேரத்தில், ஐயோ தேவன் ஏன் எனக்கு இவ்விதமாக செய்தார் என்று அவன் சொல்லவில்லை. ஏன் எனக்கு தேவன் இவ்விதமான காரியத்தை அனுமதித்தார் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறான். எப்படி ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையிலும் கூட சொல்லக்கூடுமா? அவனுடைய வாழ்க்கையின் இக்கட்டான வேளையிலும் கூட கர்த்தர் நல்லவர் என்று சொல்லக்கூடுமா? ஆமா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவன் யார் என்பதை நீ சரியாய் விளங்கி இருப்பாய். ஆனால் நிச்சயமாக சங்கீதக்காரனை போல நீயும் சொல்லக்கூடும். ஒருவேளை இந்த தேவனை சரியாக நீ இன்னுமாய் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக சொல்லுவாய், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த குறைவுகள்? ஏன் என்று உன்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நீ கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பாய். அல்லது ஒருவேளை நீ விதமாக சொல்லலாம், தேவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆகவே வேறொரு வழியை நான் தேடிக்கொள்ளுவேன், அல்லது என்னுடைய சொந்த முயற்சியினால நான் காரியங்களை ஸ்தாபித்துக் கொள்ளுவேன் என்று எண்ணிக்கும்படியாக உன்னுடைய இருதயத்தில் அங்கே எண்ணங்கள் எழலாம். ஆனால் தாவீது அப்படி சொல்லலை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி கர்த்தர் நல்லவர்? உன்னுடைய வாழ்க்கையில இது பட்டியலிட்டு நான் சொல்லுவேன், ஆனால் அது கணக்கில் அடங்காது. என்னுடைய வாழ்க்கையில இதை நான் பட்டியலிட்டு சொல்லுவேன், ஆனால் அது கணக்கில் வர முடியாது. ஏனென்று கேட்டா, என்னுடைய வாழ்க்கையில பாவத்தில் அழிந்து போக வேண்டிய ஒரு மனுஷனை கர்த்தர் விதமாக ஒரு மகத்துவமான மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா அவர் நல்லவராகத்தான் இருக்க முடியும். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம். ஏன் இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் மத்தியில என்னை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு காலத்துல ஏனை அறியாதபடிக்கு பாவத்தினால் அழிந்து கொண்டிருந்த என்னை ஏன் கர்த்தர் விதமாக என்னை அழைக்க வேண்டும்? எனக்கு தெரியும், நானா தேவனிடத்துல வரவில்லை, நானா தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, நானா தேவனுடைய வழியில நடக்க
நடக்கும்படியான வழியை தாமே நான் ஒரு காலம் எண்ணி பார்க்கவில்லை. என் மனசும் மாம்சமும் விரும்பின வழியில் நான் போய்க் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் இடைப்பட்டார். கர்த்தர் என்னுடைய இருதயத்தை திருப்பினார். கர்த்தருடைய வாழ்க்கையில அந்த பாவ வழியில் நின்று என்னை தாமே மீட்கும்படியாக என்னுடைய உள்ளத்திலே கிரியை செய்தார். ஆகவே நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். எசேக்கியேல் சொன்ன மாதிரி தொப்புல அறுக்கப்படாத குழந்தையாய் காணப்பட்ட எசேக்கியேல் 16 அதைத்தான் பார்க்கிறோம். வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் கர்த்தர் தாமே அங்கு பிழைத்திரு என்று சொன்னார். ஆகவே நான் பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன் என்றால் அதுவும் கூட என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய அறிவல்ல. எத்தனையோ சமயங்கள்ல சொல்லப்போனா நான் மறுபடியும் இந்த வழியை விட்டு விலகி வேறொரு வழியில போக எத்தனையோ சமயங்களில் பிரயாசப்பட்ட வேலைகள் உண்டு. ஆண்டவர் என்ன அப்படியே விட்டுடல. என்னுடைய சொந்த வழியிலே போயிருப்பேன். ஆனா ஒருவேளை நான் அழிந்து போயிருப்பேன், நான் ஒன்றுமில்லாமல் போயிருந்திருப்பேன். ஆனா தேவன் என்னை அவதமாக விடவில்லை. என்ன செய்தார்? மறுபடியும் என்னை பற்றி கொண்டு அவர் தம்முடைய வழியில அங்கு கொண்டு வந்து நிலைநிறுத்த மாத்திரமல்ல, தொடர்ந்து வழி நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில அந்த நேரத்தில் சந்தித்த அந்த இக்கட்டான சூழ்நிலையை வைத்து தேவனை அவன் மதிப்பிடவில்லை. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய மகத்துவமான நிலை. அவனுடைய வாழ்க்கையில இந்த காலத்துல துன்பங்களை போராட்டங்களை அனுபவிக்கலாம். ஆனா அவன் இந்த காலத்தை சார்ந்து உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை சந்தேகிக்கும்படியாக வாழ்ந்து விட மாட்டான். ஏன்னா எத்தனையோ சமயங்களில கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதமாய் என்னை வழிநடத்தி இருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு உதவி செய்யாமல் விட மாட்டார். தாவீதை விட்டுட்டாருங்களா? இல்ல. தாவீது அங்கு அமிதமாகவே நிர்கதியற்றவனாய் தொடர்ந்து வாழ்ந்தானா? இல்ல. தாவீதை கர்த்தர் அருமையாய் வழி நடத்தினார். அவனை புடமிட்டு உன்னதமான ராஜாவாக எழுப்பினார். அருமையானே, அவனுடைய வாழ்க்கையில அவனை உயர்ந்த நிலைக்குள்ளாக எழுப்ப வேண்டிய ஒரு நிலையில தான் அவனை புடமிட்டு சுத்திகரித்து அவனை எடுத்து சென்றார். ஆகவே தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எதுவுமே எனக்கு தீமைக்கு எதுவாக அல்ல, அது நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில தகுதியில்லாத எத்தனையோ சூழ்நிலைகளில் எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறார். நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் பெற்றிருக்கிற நன்மைகளுக்கு நான் பாத்திரவான் அல்ல, அல்லது என்னை விட இன்னுமாக இதற்கு தகுதியான அல்லது என்னை விட மேலான மக்கள் இருக்கிறவர்கள தேவன் எனக்கு எவ்வளவு கிருபைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். ஆகவே நீங்களும் பாருங்கள்னு தான் சங்கீதக்காரன் சொல்றார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக இருக்கு என்பதை நான் ருசித்திருக்கிறேன், நீங்களும் பாருங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு இடத்துல உண்டா? இல்லைன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ நிதானித்துப்பார், எங்கே இருக்கிற? இல்லைன்னா ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? ஆகவே முதலாவது காரியம், உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறையா? நீ மற்றவர்களுக்கு நிச்சயமாய் சொல்லக்கூடும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இரண்டாவது காரியமாக அவர் சொல்றார் அந்த 8வது வசனத்துல, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார்? கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Blessed is the one who trusts God, or put his trust in the living God. ஜீவனுள்ள தேவன் பேர்ல தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வாழ்க்கையில இதையும் அதையுமாக நம்பல, இந்த மக்கள் அந்த மக்களை நம்பல, மனிதர்களை நம்பவில்லை, அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை நம்பவில்லை. அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கைக்குரிய அந்த ஓட்டமாகிய கப்பலின் நங்கூரம் எங்கே பாய்ந்திருக்கிறது? கர்த்தரில் பாய்ந்திருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியான மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஸ்லாக்கியத்துக்குரியவன், விசேஷித்த சலுகை பெற்றவன், கிருபையின் மேல் கிருபை பெற்றவன். யார்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். உடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறையா? இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மிகுந்த கிருபையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிறான். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். நீ அவர் பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிறையா? அல்லது உன்னுடைய நம்பிக்கை அவர் பேர்ல இருக்குது, மற்றவர்களின் பேர்ல இருக்கு இல்ல? உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படியெல்லாம் இருப்பான்? எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுதுங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்த இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை விதமாய் காணப்படும். நான் இதை இன்னொரு விதமாக சொல்றேன். 3வது பாயிண்ட், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் யாரை நம்புகிறாரோ அவனும் பாக்கியவான். 3வது காரியம் என்னங்க? நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற உண்மைதான். ஆனா இது என்ன சொல்றீங்க? கர்த்தர் என்னை நம்புவாரா அப்படி பாக்கியவான்? அது என்னங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல நம்ம விதமாய் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல இங்கு நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். யோவான் 2வது அதிகாரத்துல 22 நான் வாசிக்கிறேன். யோவான் 2:22 அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். திரளான மக்கள், பொதுவாக அந்த நாட்களில பஸ்கா பண்டிகையின் வேளையில எருசலேமுக்கு திரளான மக்கள் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக வருகிறது உண்டு. அவ்விதமாக வந்த அநேக மக்கள் இயேசுவானவர் செய்த அற்புதங்களை கண்டு அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். வேத வாக்கியத்தையும் அங்கே அவ்விதமாக ஒரு விதத்தில் சொல்ல போனா அவருடைய சீஷர்கள் நினைவு கூறத்தக்கதாக அந்த நிகழ்வானது மிக உன்னதமானதாக இருந்தது. இந்த மக்கள் இயேசு செய்த அதிசயங்களை பார்த்து விசுவாசம் வைத்தார்கள். இவர்கள் இயேசுவை நம்பினார்கள். இயேசுவின் பேரில் அவர்கள் தாமே தங்களுடைய விசுவாசத்தை வைத்தார்கள். ஆனா இன்னொரு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் இது வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. 24 அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. The Lord Jesus didn't believe them. அவர்களை நம்பவில்லை. அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள், அவர்கள் இயேசுவை நம்பினார்கள். ஆனால் இயேசு அவர்களை நம்பவில்லை. ஒருவேளை உன்னுடைய விசுவாசம் அப்படி இருக்குமானால் அதுவும் ரொம்ப பரிதாபகரமான நிலைதான். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை இயேசு நம்ப முடியுமா? இந்த மனுஷன் எல்லா சூழ்நிலையிலும் என்னை பின்பற்றக்கூடிய நபராக இருப்பார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நான் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நிறைவேற்ற இந்த மனுஷன் உண்மையுள்ளவனாய் காணப்படும். இந்த சகோதரி இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்திரியாய் காணப்படுவாள். இயேசு உன்னை நம்ப முடியுமா? நீ இயேசுவை நம்புறேன்னு சொல்ற, ரொம்ப நல்ல காரியம். இந்த சகோதரத்துல கொடுத்திருக்கிற இந்த உத்தரவாதம் பொறுப்பை உண்மையாய் செய்கிற மனுஷன் அவருடைய ஊழியத்திலும் சரி, அவருடைய காரியத்திலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழுவேன் என்று அதுல உண்மையும் உத்தமமாய் வாழுகிற மனுஷனாகவே இவனை நான் நம்புகிறேன், இவனை நான் நம்புகிறேன். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மெய் விசுவாசம். நீ சொல்ற நான் இயேசுவை தான் நம்புறேன், ஜெபிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அநேக பெந்தகோஸ்தே மக்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நம்புகிற அருமையான விசுவாசம். ஏன்னா இந்த ஜனங்களும் கூட அவருடைய அற்புதங்களை கண்டு விசுவாசித்தார்கள். இன்றைக்கு இயேசுவின் அற்புதத்தை கண்டு விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்கிற
திரள் கூட்ட மக்கள், அநேக பெந்தகோஸ்தே சபைகளுக்கு போய் வருகிற மக்கள் இயேசுவை தான் விசுவாசிக்கிறார்கள். ஆனா இயேசு உன்னை நம்புகிறாரா? இல்லைன்னா உனக்கு அவரிடத்துல இடம் இல்லை. நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்ற உண்மை, ரொம்ப அருமையான காரியம். ஆனா அவர் உன்னை விசுவாசிக்கல, அவர் உன்னை நம்ப முடியவில்லை என்றால் உனக்கு இடமே இல்லை, பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. அவரிடத்துல நீ மெய்யான விதத்துல ஜீவனுள்ள தேவனை இரட்சகராக அவருடைய வாழ்க்கையில அவரே மீட்பராக சொல்லும்படியான உரிமை உனக்கு இல்லை. 24, 25 அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. There is no one to witness the condition of the heart of a man. உன்னுடைய இருதயத்தின் நிலையை அவருக்கு சொல்லும்படியாக வேறொரு அவசியம் இல்லை. He knows your heart. உன்னுடைய இருதயத்தை அவர் தெரிந்திருக்கிறார், உன்னுடைய இருதய நிலையை அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை நீ ஏனோ தானு கேட்காது, உன்னுடைய வாழ்க்கையில இதை நிச்சயப்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம் சொல்றேன். ஏன்னா ஒரு காலத்துல ஒருவேளை இன்னைக்கு நீ அலட்சியமா, ஏன்னா எத்தனையோ மக்கள் நான் பார்க்கிறேன், ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பவர்களை தெரியல. நான் நிச்சயமா சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் நான் சொல்லக்கூடும், உண்மையா நான் சொல்றேன். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீ ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. என்னுடைய வாழ்க்கையில என்ன இயேசு நம்ப முடியுமா? என்னுடைய வாழ்க்கை இயேசுவை நம்புகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? இல்லது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆனா இயேசு என்னை நம்புவதில்லை. என்னுடைய அனுதின வாழ்க்கையில் அவர் என்னை நம்ப முடியவில்லை. என்னுடைய பேச்சில், என்னுடைய நடத்தையில அவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறதுல நான் ஆதாங்கமாய் உண்மையாய் செயல்படுவதில்லை. நீயும் அறிந்திருக்கிற, உன்னுடைய இருதயமும் அறிந்திருக்கிறது. இதுவும் 2வது, இது முக்கியமான, இது 3வது காரியம். இயேசு உன்னை நம்ப முடியுமா? 4வதாக அந்த 30 நாம் தொடர்ந்து பார்க்கிற அந்த சங்கீதத்தில் 4வதாக இந்த காரியமும் அவசியமானதாய் காணப்படுகிறது. இங்கே இவ்விதமாக அந்த 34வது சங்கீதத்தில் 4வதா 9வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம், தேவ பயம். இன்னைக்கு தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததி, தேவ பயம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் அப்படி சொல்லக்கூடும். தேவ பயம் இல்லாத திரளான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிற ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக நீ தெய்வ பயமுள்ள ஒரு நபரை போல நீ நடிக்கிறாய், ஆனா உனக்குள்ளாக தெய்வ பயம் உண்டா? நீ இருக்கிற இடத்துல ஆண்டவரே நான் நமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். யோசேப்பு அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் தனியாய் தெய்வ பயத்துக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா ஆதியாகமம் புத்தகத்துல யோசேப்பை குறித்து நாம் எவ்விதமாய் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்துல யோசேப்பு இவ்விதமாக அங்கு தனியானவனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில அங்க யோசேப்பு 39வது அதிகாரத்துல அவன் இன்னொரு தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை கண்காணிக்க ஒருவரும் இல்லை, அவனை பார்க்கும்படியாக ஒரு நபரும் இல்லை, அறிவுரை சொல்லும்படியாக ஒரு நபரும் இல்லை. அல்லோ யோசேப்பு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்த ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி வாழ்ந்துட்டானேன்னு சொல்லி அவனை பார்க்கும்படியான நபர் ஒருவரும் இல்லை. ஆனா சோதனை சந்தித்த பொழுது யோசேப்பு என்ன பதில் சொல்றான் பாருங்க. 39வது அதிகாரம் 9வது வசனத்துல, ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் இந்த வீட்டுல நான் ஒரு பெரிய மனுஷனா உயர்த்தப்பட்டிருக்கேன், என்னிலும் பெரியவன் இல்லை. யோசேப்பு அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் எல்லாருக்கும் உயர்வாய் காணப்பட்ட ஒரு மனுஷன். உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. எப்படி இருக்க, பட் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். How could I sin against God? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்ய முடியும்? தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பேச முடியும்?
தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எப்படி நான் சிந்தித்து தொடர்ந்து வாழ முடியும்? இல்ல ஆண்டவரே, நான் சிந்திப்பது தவறு, என்னை மன்னித்தரும். தேவனோடு ஒப்புரவாகிற காரியம், தேவ பயம் உன்னிடத்தில் இருக்கா? நீ பேசும் பொழுது, நடக்கும் பொழுது, ஒருவேளை உன்னை மற்றவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா தேவன் பார்த்து கொண்டு, என்னை காண்கிற தேவன். ஆகார தான் சொன்னான். ஆகார் ஆபிரகாம் விட்டு ஓடி போன நேரத்தில் அவளைதான் சொன்னாள், ஆகாரே உன் ஆச்சியாரோட போய் திரும்ப இரு. என்னை காண்கிற தேவன் அவர், என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இது ரொம்ப அவசியமானது. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்வாயானா, அது எவ்வளோ ஆச்சரியமான காரியம். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்ற. நான் இன்னைக்கு நிறைய மக்கள், ஆண்டவர் என்னை நான் செய்யறது அவருக்கு பிரியமா இருக்கா, நான் அதுல நான் நிலைத்திருக்கிறது சரியா இருக்கா, இல்லை நான் அவருக்கு பிரியமில்லாத வழியில போயிட்டு இருக்கேனா, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கேன்னா. ஒன்று சொல்றேங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல செழிக்க ஒரு மனுஷன் செழிக்க மாட்டான். பாவம் ஒரு தேசத்துக்கு இழுக்கு மாத்திரமல்ல, பாவம் ஒரு தனி மனிதனுக்கும் இழுக்குதான். விசுவாசத்தினால வராத யாரும் பாவமே. உன்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் இதை செய்யறது உனக்கு பிரியமா இருக்கா, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ தெரிந்து கொள், அதற்கு நீ ஒப்புக்கொடு. ஆகவே இந்த 34வது சங்கீதத்துல அவர் என்ன சொல்றார்? 11வது வசனத்துல தொடர்ந்து, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். I will teach you the fear of God. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சின்ன வயசுலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கும். பெற்றோர்களும் அதுக்கு தேவ பயத்தை வைத்திருக்கணும். They should have the fear of God. பிள்ளைகளை பார்க்கணும், அந்த குடும்பங்களில் உண்மையான தேவனுடைய பிரசனத்தை பார்க்கணும். இப்படியே தனிப்பட்ட வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. எந்த சூழல் தானும் ஒன்று என்ன நம்பிக்கைன்னா, நம்ம வழி விலகி போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நான் பிரசங்கிக்கிறேன்னா நானும் வழி விலகி போகக்கூடிய மனுஷனா யாருன்னு எனக்கு தெரியுங்க. கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு அகன்று போனா இன்னைக்கு பிரசங்கிக்கிற நான் தாமே வழி விலகி போக எவ்வளவு ஒரு சன நேரத்துல போயிட முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் யாருன்னு எனக்கு எப்பவுமே தெரியும். நான் வழி விலகி போகிற இருதயம் உள்ள ஒரு மனுஷன். கர்த்தாவே, நீர் என்னை காத்துக் கொள்ளவில்லை என்றால் நான் அழிந்து போய்விடுவேன். நான் பிழைத்திருக்கிறது உடைய கிருபை, நான் நிர்மூலமாகாது இருக்கிறது உடைய கிருபை, நான் பிழைத்திருக்கிறது உடைய கிருபை. என்னுடைய பாவத்துக்கு தக்கதாக நீர் என்னை தண்டிக்கலாம். அநேக சமயங்களில் நான் நினைக்கிறது, உண்மையாலுமே நான் என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டிருக்கிற இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்குமே நான் பாத்திரவான் அல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக நீ தண்டித்திருப்பீனா எனக்கும் அந்த கணக்கு முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இனிமேலும் நான் எதாகலும் நான் பெற்றுக்கொள்வேன், ஆனால் அது உடைய கிருபை. ஆகவே இனிமேலும் நான் பெற்றுக்கொள்ளலைனாலும் கூட அது உடைய கிருபையாகத்தான் இருக்கிறது, ஒழிய வேறொன்றும் இல்லை. தேவ பயம் நமக்கு தேவைங்க. ஒன்று தெரிந்து கொள், தேவ பயத்தை உடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தணும்னு சொன்னா தேவ பயத்தை தெரிந்து கொள். அருமையானே, இந்த தேவன் உண்மையானவர்னே. கோடிக்கணக்கான மக்கள் இவருடைய உண்மைத்தன்மையை கண்டிருக்கிறார். நான் ஒன்று சொல்ல முடியும், கர்த்தர் ஜீவிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை வேற யாருமே இல்லை, நீ தான் தடை. நீ தேவ பயம் இல்லாம நடந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசாம உன்னை விட்டுறார். போயிட்டே இரு. தேவன் என்னைக்குமே யாரையுமே கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. He will never force anybody. ஆனா நீ அதுவே திரும்பி, ஆண்டவரே நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு இறங்கும் என்று சொன்னா கர்த்தர் அவர்களுக்கு இறங்குகிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் அவிதமாகத்தான் செல்லுவேன், ஆனால் God will never force you. ஆனா அதே சமயத்துல, ஆண்டவரே என்னுடைய வழி சரியானதா, நான் செய்யறது சரியா, எனக்கு இறங்கும், எனக்கு கிருபை தாரும், உமக்கு ஏற்ற மனுஷனாக என்னை உருவாக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில சொல்ல போனா பெரிய பாவத்தில் விழுந்த மனுஷனும் தாவீது.
ஆனால் அதிகமான மனம் திரும்புதலை இந்த வேதத்திலே பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் தான் பார்க்க முடியும். நம்ம எத்தனையோ சமயங்களில் தவறுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் போனாலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு நிலையற்ற மனுஷனாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நமக்கு நம்பிக்கை உண்டு. அதுதான் நமக்கு பெரிய ஒரு ஒன்றுபாடு. ஐந்தாவதாக இங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் 10வது வசனத்தில் சிங்க குட்டிகள், அந்த 9வது வசனத்திலே தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. You will never lack. ஒன்னே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு 10வது வசனத்தில் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அஞ்ஞானங்களே, உடைய வாழ்க்கையில் தேவனை தேடு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் சொல்றது எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்னு சொன்னாலும் கூட உடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்துல ஒவ்வொருவருக்காக நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன்னா பவுல் அழகா சொல்றார், ரட்சிக்கிறவர் தேவன். ஆகவே ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நிரூபத்தில் எழுதுவார் தான் சொல்றார், நம்பிக்கை உண்டு. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் இம்மட்டுமாக நன்மை செய்திருக்கிற கர்த்தர் தொடர்ந்து நன்மை செய்வார், தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார், தொடர்ந்து கிருபை காண்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரீர பிரகாரமான சரீரம் உனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். நான் எப்பவுமே இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்ற வசனத்தை நான் அதிகமாக சிந்திக்கிறது உண்டு. என்னன்னு கேட்டா, எப்பவுமே நமக்கு ரொம்ப ஆசை நிறைய வேணும். ஆனால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் அழகா சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 19வது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லுது, தமிழை விட 19வது வசனத்தில் நீங்க பார்ப்பீங்களா, the Lord God shall supply all your needs. இங்கே இப்படி சொல்லுது, நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆனால் ஆங்கிலத்தில் according to his riches the Lord shall supply all your needs. உனக்கு எது தேவையோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். உனக்கு அதிகமா வேணும்னா அதை தேவன் கொடுக்கிறான்னு சொல்லல. ஆனா அதிகமா இருக்கிறதுமே ஆபத்து தான். ஆனா நமக்கு தேவையானதை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்றார். உன்னுடைய வாழ்க்கையில எது தேவையோ அதை நான் செய்கிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவை எதுவோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு அவசியமானது எதுவோ அதை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் அவருடைய வார்த்தை பொய்யே இல்லைங்க. நீங்க முழுமையாக அவரை நம்ப முடியும். அவருடைய வார்த்தையில் ஒரு காலம் அருமையா ஒரு வசனம் சொல்றார், இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினல ஒன்றும் நிறைவேறாமல் போகல, ஒன்றும் நிறைவேறாமல் போகவில்லை. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில சொல்லக்கூட ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவேதான் என்னுடைய வாழ்க்கையை நான் நம்பிக்கையோடு கடந்து போகிறவனாய் காணப்படுகிறேன். பல சோதனைகள், பல நெருக்கங்கள், பல குறைபாடுகள், பல தேவைகள் மத்தியில ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், என் தேவன் எனக்கு எது தேவையோ அதை அவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை சந்தேகிக்கிறதும் பாவம்தான். விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. நீ அநேக சமயங்களில் கர்த்தரையே சந்தேகிக்கிற, கர்த்தரையே நீ கேள்வியாக அங்கு நிறுத்துகிறார். இது ஆண்டவர் செய்வாரா? இதை கர்த்தரால கூடுமா? ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் கோயம்புத்தூர்ல சரி, இங்கேயும் சரி, போன வாரத்தில் நான் 2 காரியங்களை குறித்து வரங்களில் போன பைபிள் கோர்ஸ்லேயும் அந்த எடுத்தோம். அந்நிய பாஷை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் அடையாளங்களை தேடுகிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம், அற்புதங்களை தேடுகிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம், கர்த்தரை தேடவில்லை. இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அற்புதம், அடையாளம், கர்த்தர் அல்ல.
ஆகவே இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அவ்விதமான கூட்டங்களை சேர்த்து கொண்டு அவர்களை நித்திய தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறமாக்கி போடுகிறார். ஒருவேளை ஆவியானவர் தான் உனக்கு அந்த அபாயத்திலிருந்து விளங்கி கொண்டு வெளியே வர உதவி செய்யணும். என்னால முடியாது என்ன கேட்டால் அவ்விதமான இடத்துல நீ இருப்பதே ஆபத்து, விதமான ஆலயத்துக்கு போகிறதே ஆபத்து. நீ கேட்கலாம், என்னங்க அப்படி சொல்கிறீங்க, எங்கே போனால் அங்கே இவ்வளோ அடையாளம் அற்புதம் நம்ம போதிக்கிறார், நீ இருக்கும்படியான இடமே சரியில்லை. நான் சொல்கிறேன், உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா வேத சத்தியம் தெளிவாய் போதிக்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஆத்ம ரட்சிப்பை தேடுகிற ஒரு சபை, அதுதான் மெய்யான சபை. இன்னைக்கு உன்னை ஆட்கள் சேர்க்கிறதுக்காக அற்புதம், அடையாளம், வரங்கள் என்று சொல்லி போதிக்கிற சபைகள் வேதம் போதிக்கிற சபைக்கு ஏற்புடையதாகல்ல. நீ அநேக ஆண்டுகள் அவ்விதமாய் போகும் பொழுது உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாத நிலையில் கடினப்பட்டு போயிருக்கும், போய்விடும் அல்லது போயிருக்கிறது. ஆகவே உன்னை உயிர்ப்பிக்கிறதே கூடாத காரியமாக பாருங்க. ஆண்டவராகிய இயேசு, அதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், இவங்க சொன்னாங்க, போய் சொன்னாங்க, ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்கள் அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை திரட்டினோம், we are entitled to heaven, அதாவது நாங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க தகுதியானவர்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு பரலோகத்துக்கு போக முடியாத வலது பக்கமாக பிரிக்கப்பட்ட மக்களை பார்த்து சொன்னார், நான் பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தேன்னு சொன்ன. ஆண்டவரே நாங்கள் எப்போ செஞ்சோம், அதை நாங்கள் செஞ்ச மாதிரி எங்களுக்கு நினைவே இல்லையே. ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர் என்று சொல்லுகிறவனாக அல்ல, நான் தகுதி இல்லாத மனுஷன், ஆனா எனக்கு போய் விதமான எனக்கு போய் விதமான கிருபை. ஓ அருமையானே, அவருடைய இருதயத்திலேயே ஆண்டவருடைய கிருபையை மேன்மை பாராட்டுகிற அந்த உள்ளான நிலை காணப்படும். ஆனால் இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்தே சபைகளில் காணப்படுகிற போதகர்கள் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீர் தாரும், நீர் தந்து விட்டு அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். They demand. ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணுங்க. ஏன்னா அந்த கூட்டத்தோடு நீயும் வாரிக்கொள்ளப்பட்டு வேணாம், ஐயோ உனக்கு கர்த்தர் தான் இறங்க வேண்டும். நான் சொல்றேன், உண்மையாக சொல்றேன். ஏன்னா உன்னுடைய ஆத்மாவை குறித்து நான் சொல்றேன், உன்னுடைய ஆத்மா விலையேறப்பட்டு தப்பி போன்னு ஆண்டவர் சொல்ற. சோதம் கமார் அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறது, ஓடி திரும்பி பார்க்காத உன்னுடைய ஆத்மா ரட்சிப்புக்காக, ஓ உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்கே தேவனுடைய சரியான சத்தியம் போதிக்கப்படுகிறதாங்க நான் ஓடுவேன், அதற்காக எத்தனையோ அசௌகரியங்களை நான் சந்திக்க வேண்டியதா இருந்தால் என்னுடைய ஆத்மா ரட்சிப்பு மிக முக்கியமானது. உன்னை திருப்திப்படுத்திக் கொண்டு ஏமாந்து போகாது. அருமையானவர்களே, 5 அருமையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்விதமாய் வாழுகிறாய் என்பது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த 34 ஒரு நன்மையும் குறைபடாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை தேடு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்க. ஓ சிங்கக்குட்டிகள் ஒரு காலம் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்க. ஏன்னு கேட்டா அதுவே வனத்தினுடைய ராஜா, அதுக்கு ஏகப்பட்ட மிருகங்கள், அது தன்னுடைய குஞ்சுக்கு, அது தன்னுடைய குட்டிக்கு கொடுக்க முடியாதபடிக்கு அலைந்து தெரிந்ததாக சொல்ல முடியாது. ஆனா அது கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியார். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாட் even a single goodness. ஒரே ஒரு நன்மை மாத்திரம். ஆண்டவர் நான் தேடினதுனால ஒரு 90% நிறைவேற்ற, நான் 10% மாத்திரம் நிறைவேறவில்லை. ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய வாழ்க்கையில நீ எவ்விதமாய் வாழுகிற ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஆகவேதான் அந்த சங்கீதக்காரன் அழகா 5 காரியங்களினால தன்னுடைய இக்கட்டான நேரத்துல அவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர், ஒரு காலம் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் கர்த்தரை நம்புகிறானோ அவன் பாக்கியவான். 3ஆவதாக கர்த்தர் யாரை நம்புகிறாரோ அவன் பாக்கியவான். 4ஆவதாக அவருக்கு பயந்து வாழ், தேவ பயம். 5ஆவதாக அவரை தேடுகிறவர்களுக்கு உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஜெபிப்போம்.
கிருபையில நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இரக்கம் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த நாளில் நம்முடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் ஒருவரும் ஐயோ தன்னுடைய வாழ்க்கையில போலியை நம்பி ஏமாந்து போக விடாதரும் ஆண்டவரே. ஓ, ஆத்தும ரட்சிப்பு விலையேறப்பட்டு கர்த்தர் நம்ப தகுந்த ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தில், இம்மட்டுமாக எனக்கு போதித்திருக்கிற சத்தியத்தில் உண்மையாய் நடக்க நான் பிரயாசப்படுகிறேனா, அல்லது சத்தியத்தை கேட்டாலும் என்னுடைய சொந்த வழியிலேயே நான் போகும்படியாக நான் என்னுடைய சுய வழியை தெரிந்து கொண்டு வாழ்கிறேனா? ஐயோ, இது ரொம்ப அவசியமான காரியம் ஆண்டவரே. எருசலேமிலே பஸ்கா பண்டிகையிலே கூடி வந்திருந்த திரளான மக்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை நம்பவில்லை. இயேசு அவர்களை நம்ப முடியவில்லை. ஓ, இந்த இடத்தில் இருக்கிற யாரை பார்த்து அருமையான சகோதரனே உன்னை நான் நம்ப முடியவில்லை, அருமையான சகோதரியை உன்னை நான் நம்ப முடியவில்லை என்று நீ சொல்லுகிறானா? ஐயோ, இது எவ்வளோ பயங்கரமான காரியம் ஆண்டவரே. இந்த நாளில் தமிழ் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிற சிந்தையை, இயேசுவே நீர் என்னை நம்ப முடியவில்லை. எத்தனையோ சமயங்களில் நான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறேன், ஆனால் உண்மையாய் அதற்கேற்றபடி வாழ்வதில்லையே. எத்தனையோ சமயங்களில் என்னுடைய சுய வழிகளினால நான் என்னுடைய வழிகளை தெரிந்து கொண்டு வாழ விரும்புகிறேன். உம்மை சந்தேகிக்கிறேன், உம்மை தள்ளிவிடுகிறேன். நான் எத்தனையோ சமயங்களில் தேவ பயமில்லாதபடிக்கு நான் பேசுகிறேன். என்னுடைய ரகசியமான இருதயத்தில் சிந்தித்து செயல்பட முயற்சிக்கிறேன். கிருபையா என்னை மன்னியும், உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவியறணும் என்று ஒவ்வொரு இருதயத்திலும் உமக்குன்பாக தன்னை தாழ்த்த உதவி செய்யும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிற கல்வாரி நோன்று இன்றைக்கும் தன்னை தாழ்த்துகிற எந்த ஒரு மனிதனுக்கும் திறவுண்ட பிளவுண்ட கண்மலையில் இருந்து வருகிற அருமையான ஜீவ ஊற்றாக இருக்கிறது. தேவரே, ஒருவரும் என்னுடைய சொந்த எண்ணத்தோடு வாழ்ந்து விடாதபடிக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.